காரி துப்புறதெல்லாம் அதெல்லாம் என்ன ஒரு ஹேபிட்னே தெரியலையே. ஒருத்தங்க பேசும்போது பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க, அதெல்லாம் கூட தப்பு தான். நான் வந்து அது கரெக்டுன்னு சொல்லலை. அதை விட தப்பு நேற்று கம்ருதீன் தூணு துப்புனது. அதுவுமே பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அங்கே ஒரு தப்பு பண்ணுறாரு, இல்லை ரூல்ஸை பிரேக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அந்த ஆக்ஷனை பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற. அப்போவும் அது தப்பு தான். பட் அது வேறையாக மாறி இருக்கும். அங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வந்து அவங்க ஃபோட்டோவே எடுத்துகிட்டு அவங்களே வச்சுக்கலாம். அந்த ஒரு இது அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை தானே அங்கே அவர் பண்ணார். அவர் ஃபோட்டோவே எடுத்து அவர் வச்சுட்டாரு, அவ்வளோதானே. அதை சொல்லும்போது கம்முனு தூணு துப்புனா அது என்ன ஒரு ஹேபிட்டு, எனக்கு சத்தியமாக சச் அ வேர்ஸ்ட் பிஹேவியர். உடனே கம்ருதீன் சாரி நான் ரூல்ஸை மறந்துட்டேன். அப்படி ரூல்ஸ் உனக்கு மறந்தே இருந்தாலும் எப்படி நீ தூணு துப்பலான்னு நான் கேட்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கம்ருதீன் வந்து சண்டை போடும்போதெல்லாம் பேட் வேர்ட் பேசி, ஆப்போசிட் ஆளுங்க வந்து சாஃப்டாக பேசினாலும் ரொம்ப அப்படியே ஓவராக பேசி, கேமும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் சரியாக விளையாடல கம்ருதீன். அந்த தண்ணி பிடிக்கிற டாஸ்க் சொன்னபோது அதையும் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண மாதிரி தெரியல. சபரி தான் வந்து பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ கேமும் வந்து அவர் சரியாக விளையாடுற மாதிரி தெரில. ஜஸ்ட் பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் முக்கியமாக அந்த தூணு துப்புனது வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கம்ருதீனை வந்து கேட்கணும். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.